பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய நினைவுகள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களையும் ஏக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கிற பலவீனம் கூட அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு தேவனை எப்படி தேடுகிறோம் என்பது கவனிக்கத்தக்க ஒரு காரியமாய் இருக்கிறது. நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிலரெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறார்கள், ஆனால் சரீரம் ஜெபிப்பதற்கு இடம் கொடுக்காத நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறதுனால ஒரு காலத்துல ஜெபித்தது போல இப்ப அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. ஒரு காலத்துல அதிக நேரம் வேதத்தை வாசித்த நபர்கள் இன்று அப்படி வாசிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சிலர் அதன் நிமித்தம் துக்கப்படுகிறார்கள். என்னென்று சொன்னால், என்னால் சரியாக ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் அவருக்கு பலி செலுத்த முடியவில்லை என்று துக்கப்படுகிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்காகவே நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் சில மணி நேரத்துக்கு முன்பு ஒரு வயதான தாயை நான் சந்தித்தேன். 2 மாதங்களுக்கு முன்பாக திடீரென்று சொல்லி அவர்களுடைய ஒரு கையும் ஒரு காலும் செயலிழந்து விட்டது. சரியாய் பேச முடியாத அளவுக்கு பேச்சு திறனும் குறைந்து விட்டது. ஏற்கனவே ஒரு முறை ஜெபித்து வந்தேன். அப்போது அவர்களோடு அதிகமாய் பேச எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. இன்று அவர்களோடு இருந்து கொஞ்ச நேரம் இறை வார்த்தையை சொல்லி பேசிக்கொண்டே இருந்தேன். அவர்கள் என்னோடு பேசின அத்தனை மணி நேரமும் ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆலயத்துக்கு என்னால் போக முடியாத நிலை, ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், என்னால் சரியா ஜெபிக்க முடியவில்லை, எதையுமே ஞாபகத்தில் வைத்து ஜெபிப்பதற்கு என்னால் முடியவில்லை, வார்த்தைகள் வராமல் இருக்கிறது, துக்கமாயிருக்கிறது, இருதயம் வேதனைப்படுகிறது என்று சொல்லி அவர்களால் முடிந்த வரைக்கு என்னிடத்திலே தன் நிலையை எடுத்து சொல்ல பிரயாசப்பட்டார்கள். அவர்களிடத்துல நான் சொன்ன ஒரு காரியம், உங்களுடைய இந்த பரிதவிப்பு, இந்த ஏக்கம் தேவன் பார்க்கிறார். அதுவே ஒரு ஜெபம்தான். உங்களுக்கு தெரியுமா, சங்கீதக்காரன் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுவதற்கு முன்பு உள்ள கால வரைக்கும் அதிகமாய் கர்த்தரை அவருடைய சமூகத்துல வந்து பலி செலுத்தி ஆராதித்த மனுஷன்தான். இன்றைக்கு சவுலை கண்டு பயந்து ஓடினதுனால இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு நிலை அவனை அதிகமாய் துக்கப்படுத்தினது. அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்பால் இருக்கிற ராஜ்யங்கள்ல வாழ்ந்த காலத்தில் அவன் இருதயம் எப்போது நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்பேன், எப்பொழுது கர்த்தரை என் இனத்தாரோடு சேர்ந்து ஆராதிப்பேன், எப்பொழுது ஆலய வாசலிலே நின்று நான் கர்த்தருக்கு பலி செலுத்துவேன், விழா கால சீருடை அணிந்து அவரை ஆராதிப்பேன் என்றெல்லாம்
ஏக்கத்தோடு கூட காணப்பட்டான். அந்த ஏக்கம் உண்மையாய் இருந்தபடியினால் ஆண்டவர் ஒரு காலத்துல அவனை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டக்கூடிய விருப்பமுள்ளவனாய் மாறக்கூடிய அளவுக்கு ஆலயத்தை கட்ட வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை சேகரித்து வைப்பதற்கு அவன் தீவிரமாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் அவனுடைய காலங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார். நீங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள், உங்களால முடியாம இருக்கிறது. அவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் உங்களால் அது முடியாமல் இருக்கிறது. ஆண்டவர் விரும்பினால் இந்த உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றி தருவார். அப்படி நிறைவேற்றி தராத பட்சத்திலும் நீங்கள் ஜெபிக்க முடியவில்லையே, ஆலயத்திற்கு போக முடியவில்லையே என்று சோர்ந்து போக வேண்டாம். தாழ்வு மனப்பான்மையோடு காணப்பட வேண்டாம். நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தேவன உள்ளத்திலிருந்து, அதாவது நாவிலிருந்து வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறபடினால் இருதயத்திலிருந்து அந்த ஏக்கத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை அங்கீகரிப்பார். உங்களுடைய பிரயாசங்களை தள்ளிவிட மாட்டார், ஒதுக்கிவிட மாட்டார். நீங்க இந்த காலத்திலையும் கடினமா முழங்கால இருந்துதான் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அவ்வளவு கொடூரமான மனசாட்சி இல்லாத தேவன் அல்ல. நம்முடைய நிலையை கண்டு அவர் பரிதவிக்கிறவர் என்றுதான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அம்மாவுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மத்தேயு 25 அதிகாரம் 14, 15 வசனங்கள் சொல்லுகிறது, ஒவ்வொருவனுடைய திராணிக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்து இதை வைத்து வாணிபம் செய்யுங்கள், நான் வரும்போது இதற்குரிய பலனை என்னிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பிரகாரம் பல மாதங்களுக்கு பிறகு அவர் வந்தார். அவர் அஞ்சுள்ளவன் அஞ்சை கொடுத்த போது மகிழ்ந்தார். அதுக்கு மேல அவனிடத்தில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நான் 5 கொடுத்தேன், அந்த 5 கொண்டு அவன் இன்னும் 5 சம்பாதித்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டான். 2 உள்ளவனும் 2 கொண்டு இன்னும் 2 சம்பாதித்தேன் என்று சொன்னபோது அவனை குறித்தும் அவர் சந்தோஷப்பட்டார். அதுக்கு மேல அவனிடத்தில் அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. 1 தாலந்துள்ளவனிடத்திலும் ஆண்டவர் ஒரு பலனைத்தான் எதிர்பார்த்தார். அவன் அதையும் கொடுக்காத பட்சத்துல தான் அவர் அவனை கடிந்து கொண்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எந்த பலன் இருக்கிறதோ அல்லது என்ன பலன் உங்களுக்கு இருக்கிறதோ அதை கொண்டு ஆண்டவரை துதியுங்கள், அதை கொண்டு ஆண்டவரை ஆராதியுங்கள், அதை கொண்டு ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களால நடக்க முடியல, உங்களால உட்கார முடியல, உங்களால முழங்கால் படியிட முடியல அப்படின்னா ஆண்டவர் அதை பெரிதா எடுப்பதில்லை. உங்களால என்ன முடியுமோ அந்த விதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஆராதித்தாலே போதும். நீங்க ஆராதிக்க முடியாத அளவுக்கு பலவீனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஒரு பொருட்டாய் எடுப்பதும் இல்லை. அதற்காக உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதும் இல்லை. அதாவது யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம். அதாவது உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதை கொண்டு தேவ சமூகத்துல நீங்கள் தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னா அதற்கு பலன் உண்டு. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை நீங்கள் விருதாவாக்கி தேவ சமூகத்துல நிற்காத போது நியாய தீர்ப்பு கடினமாய் இருக்கும். உங்களுக்கு ஆற்றல் இல்லை, உங்களுக்கு பலன் இல்லை,
உங்கள் உதடுகள் தேவனுக்கு முன்பாக துதிப்பதற்கு எழும்பாத நிலையில் இருக்கிறது என்றால், உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கே தேவ சமூகத்துல அதிகமான கனமும் மரியாதையும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அந்த தாய்க்கு சொல்லி அந்த தாயை உற்சாகப்படுத்தினேன். உங்களுக்கு பலன் இல்லை, உங்களால நிற்க முடியாத நிலை, உங்களால உதட்டுனால துதிக்க முடியாத அளவுக்கு பலகீனத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று நீங்கள் துக்கப்பட வேண்டாம். உங்களை ஆண்டவர் நியாயத்துல இதற்காக விசாரிப்பதில்லை. உங்களால முடியாததுனால நீங்கள் தேவ சமூகத்துல நிற்கவில்லை, துதிக்கவில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க நிற்க பலன் உள்ளவர்களாய் இருந்தும், துதிக்க பலன் உள்ளவர்களாய் இருந்தும், சரீரம் நல்ல ஆற்றல் உள்ளதாய் இருந்தும், நீங்கள் தேவ சமூகத்துல அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு காலங்களை நீங்கள் பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் செலவிடுவதற்கு முன்வராத போதுதான் உங்களை ஆண்டவர் நியாய விசாரிப்பார் என்று அவர்களுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இனி ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். லூக்கா 21 அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் காணிக்கை போடுகிறவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை அநேகம் பேர் வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல காணிக்கை பெட்டியில காணிக்கை போட்டார்கள். ஒரு விதவை தனக்கு உள்ளதை அப்படியே கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல இருந்த காணிக்கை பெட்டியில அதை போட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பணக்காரர்களோ தங்களுக்கு உள்ளதிலிருந்து எடுத்து போட்டார்கள். இதை நான் சரியா சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அந்த அம்மாவால முடியாது, அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். அது ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்தினார்கள். ஆண்டவர் அதை அங்கீகரித்தார், மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட பலியைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று அந்த ஜனங்கள் நடுவில் சொல்லுகிறார். அதே நேரம் பெரிய பணக்காரர்களை பார்த்து, பிரியமங்களே, அவர்களுக்கு பலன் இருக்கிறது, அவர்களுக்கு திராணி இருக்கிறது, அவர்களால் முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் பெயரளவுல ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை தொடங்குவதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு. நல்ல ஆற்றல் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நல்ல பலன் இருக்கிறது. ஆனா தேவ சமூகத்துல 1 மணி நேரம் முழங்கால இருப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கென்று சில மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு விருப்பம் காட்டாமல் போகிறார்களே, அவர்கள்தான் நியாய தீர்ப்புல கணக்கு விசாரிக்கப்படுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுக்கு பலன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்று மனவேதனையோடு காணப்படாதிருங்கள். உங்கள் நிலைமை கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் வேண்டுமென்று ஜெபிக்காமல் இருக்கவில்லை, வேண்டுமென்று வேதத்தை வாசிக்காமல் இருக்கவில்லை, வேண்டுமென்று காலத்தை வீணடிக்கவில்லை. உங்களால முடியல. நான் ஒரு காரியத்தை திரும்ப சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல பலனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தான் நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சபை உரையாளர் பிரசங்கி 11 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, உன்னிடத்தில் இருக்கிற பணத்தை கொண்டு வியாபாரம் செய் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் உன்னுடைய பணத்தை வட்டிக்காரனிடத்திலே கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உன்னுடைய அப்பத்தை தண்ணீரிலே போட்டுவிடு, அது நெடு நாட்களுக்கு பிறகு உனக்கு பலனை கொண்டு வரும். இப்ப இந்த அம்மாவுக்கு ஜெபிக்க முடியவில்லையே என்கிற துக்கம் இருக்கிறது. உங்களுக்கு ஜெபிக்க காலம் இருக்கு, பலன் இருக்குன்னா அதிகமா ஜெபியுங்க. ஒருவேளை இந்த அம்மாவை போல ஒரு முதிர்ந்த வயதிலேயோ அல்லது ஏதோ திடீர் பாதிப்பினால உண்டான பலவீனத்தினாலேயோ ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா நாம் துக்கப்படாதபடிக்கு இன்றைக்கு நாம்
அப்பத்தை தண்ணீரில் போடுகிறோமே, இது நெடுநாளைக்கு பிறகு பதிலை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. 126வது சங்கீதம், கண்ணீரோடு விதைப்பவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இப்ப பலனுள்ள காலத்துல அதிகமா வேதத்தை வாசித்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால், அதிகமா ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் விதைக்கிறீர்கள். ஒரு காலத்துல விதைக்க முடியாத நிலை வரும்போது நீங்க துக்கப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு விதைத்ததிலிருந்து நாம் அந்த நாட்களிலே அறுவடையை பெற்றுக் கொள்ளலாம். இதுக்கு சரியான ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 1ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்துல சக்கரியா என்கிற வயது முதிர்ந்த ஆசாரியன் ஆண்டோடைய ஆலயத்துல தூபம் காட்டி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது பலிபீடத்துல கபிரியல் தூதர் வந்து நின்று, அஞ்சாதீர், தைரியமாயிரும், உம்முடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொன்னார். இதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். அஞ்சாதீர், உம்முடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லி அவரிடத்துல சொன்னதும் அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார், உம்முடைய மனைவி கர்ப்பம் தரித்து உமக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுப்பாள், அவருக்கு நீர் யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உடனே இவர் மறுமொழி கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், இது எங்கனம் ஆகும்? நாங்க 2 பேரும் வயது முதிர்ந்தவர்களாயிற்றே. அப்ப நம்ம நல்லா கவனிக்கலாம். இவர் தேவதூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில் இல்லை. உம் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். இவரோ எங்கனம் ஆகும் என்று கேட்கிறார் என்றால், அப்போது அவர் ஜெபிக்கவே இல்லை. இவர் எப்ப ஜெபிச்சிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி நல்ல ஆரோக்கியமா இளமையா இருந்த காலத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று அவர்கள் மன்றாடினது உண்மை. காலப்போக்கில் அந்த ஜெபத்தை அவர்கள் செய்வதை விட்டு விட்டார்கள். காரணம், சரீரம் பலவீனமாயிருச்சு. இனி நமக்கு ஒரு குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டியதுதான். ஏன்னா 2 பேருடைய சரீரத்தில் உள்ள ஆற்றலும் குறைந்து போய்விட்டது. இப்படிப்பட்ட காலத்துல தான் தேவதூதன் சொல்லுகிறார், உம்முடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது, உம்முடைய மனைவி கர்ப்பம் தரித்து உமக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று. அப்படி என்றால் 2 வசனம் நான் உங்களுக்கு சொன்னேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். உன் அப்பத்தை தண்ணீரிலே போட்டு விடு, அது நெடுநாளைக்கு பிறகு பலனை கொண்டு வரும். உன் பணத்தை வட்டிக்கு கொடு, அது உனக்கு முதலோடு சேர்த்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த பிரகாரம் என்றைக்கோ ஒரு நாள் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று ஜெபித்து ஜெபித்து தேவ சமூகத்துல விதைத்தார்களே, அந்த விதைகள், இவங்க இளம் பிராயத்தில் விதைத்த விதைகள் இப்ப வயதான காலத்துல பிரியமகளே முளைத்து பலனை கொண்டு வந்திருக்கிறது. ஜெபம் ஒருபோதும் தள்ளப்படுவதில்லை. முதிர்ந்த காலத்துல ஜெபிக்க பலனில்லை என்று சொல்லி துக்கப்படுவதை காட்டிலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற காலத்துல அதிகமா தேவ சமூகத்திலிருந்து ஜெபியுங்கள். அதிகமாய் தேவ சமூகத்திலிருந்து வேதத்தை வாசியுங்கள். நீங்கள் முதிர்ந்த வயதுல ஜெபிக்க முடியாத காலத்துல நீங்க விதைச்ச ஜெபங்கள், விதைச்ச வேத வசனங்கள், அது உங்களை தாங்கிக் கொள்ளும், அது உங்களை பலப்படுத்தும், அது அந்த காலத்துக்குள்ள நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை நடத்தும். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கும், துக்கப்பட்டு நிற்காதபடிக்கும், உங்கள் முதிர் வயதிலோ திடீர் பலவீனத்து நிமித்தம் உங்களால வேதம் வாசிக்க ஜெபிக்க முடியாத காலத்துல கூட உங்களை பிரியமானவர்களே தேற்றும்படி கர்த்தர் முந்தின காலத்து நீங்கள் பிரயாசப்பட்ட ஜெபத்தை நினைத்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குற்ற உணர்வு தெரிகிறது. அழுகிறாங்க, என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதத்தை வாசிக்க முடியல, ஒரு வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல, எல்லா மெமரி பவரும் போயிருச்சு, கையை எடுத்து கும்பிட முடியாத அளவுக்கு கைகள் ஒரு கை தளர்ந்து போயிருச்சு.
எழுந்து நடக்க தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு என்னால முடியல, அப்புறம் நான் எதுக்கு வாழ வேண்டும் என்கிற கேள்வியோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களிடத்துல சொன்னேன், துக்கப்படாதிருங்கள், நீங்க வாஞ்சிக்கிறங்க பாருங்க. மான்கள் வாஞ்சித்து நீரோடைய தேடி வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. ஆனா நான் இருக்கிறதோ பாலைவனம். தேவனுடைய ஆலயத்தையோ தேவனுடைய உடன்படிக்கை பேழையையோ உடன்படிக்கை கூடாரத்தையோ தரிசிப்பதற்கும் அதற்கு முன்பாய் நிற்பதற்கும் வாய்ப்பில்லாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். ஆனா என் ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சிக்கிறது, தேவனை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது அறிக்கை செய்து தன்னுடைய ஏக்கத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். கர்த்தர் அவரை சும்மா விட்டு விடவே இல்லை. முழு இஸ்ரவேல தேசத்தை ஆளக்கூடிய அளவுக்கு அவரை கொண்டு வந்து தேசத்துல வைத்தார். நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இயக்கங்கள் அவருக்கு மறைவானதல்ல. எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்பதையும் ஏன் கண்ணீர் வடிக்கிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்படி ஒரு தாகத்தோடு தேவனை தேடணும், தேவ சமூகத்துல இருக்கணும், துதிக்கணும் என்கிற வாஞ்சையோடு உங்கள் இருதயம் எப்போதும் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் உங்களை கனப்படுத்தும்படி உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தந்து உங்களை மகிழ பண்ணுவார். அதனால நீங்க நல்லா இருக்கிற காலத்துல அதிகமா ஜெபியுங்க, அதிகமா வேதத்தை வாசியுங்க. என்னுடைய நண்பன் ஒருத்தர் சொன்னாரு, வீட்டில் இருக்கும்போது என்னால ஜெபிக்க முடியாது, வீட்டில் இருக்கும்போது அதிகமா என்னால வேதத்தை வாசிக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வேலைக்கு போகிற இடத்துல வேலை முடிஞ்சதும் அதிகமாய் ஜெபிப்பதையும் வேதத்தை வாசிப்பதையும் விரும்பி மீதமுள்ள நேரங்களை அதுக்காக செலவு செய்வேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். வீட்டுல பிள்ளைகள் தொந்தரவு, வீட்டு காரியங்கள் என்று சொல்லி என்னால தனித்திருந்தோ குடும்பத்தோடோ முழு திருப்தியோடு ஜெபிக்க முடியல. ஆனா வேலை ஸ்தலத்துல வந்தா நான் அப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சாட்சியை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு மும்பை பட்டணத்தை பலமாய் ஒரு புயல் தாக்கினது. 220 கிலோமீட்டருக்கு மேல வேகத்துல காற்று பலமாய் கடல்ல கரையில வீசினது. அப்பொழுது அநேக கப்பல்ல இருந்தவர்கள் கடல்ல மூழ்கி மரித்து போனார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபர் வீட்டுக்கு தகவல் கொடுத்தார், நிலைமை மோசமாய் இருக்கிறது, ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அவரால் அந்த நேரம் ஜெபிக்க முடியாது. காரணம், அவர்தான் கப்பலை கவனமாய் செலுத்த வேண்டும். 36 மணி நேரம், அதாவது 1.5 நாள் கண் அயர்ந்து போகாதபடி, இந்த பார்வை அங்க இங்க திரும்பாதபடிக்கு பிரியமானவர்களே அந்த கப்பலை மொத்த கண்ட்ரோல்ல வைத்து அவர் கவனமாய் அந்த கப்பலை இயக்கி கொண்டிருந்திருக்கிறார். அவர் முதுகு தண்டல கொஞ்சம் வலி உள்ளவர். ஆனாலும் ஒரு தண்ணி கூட குடிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பில்லை. ஆனா கப்பலையும் கப்பல்ல இருக்கிறவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உள்ளத்துக்குள்ள ஜெபித்துக் கொண்டு 36 மணி நேரம் நின்ற இடத்துல நின்று கொண்டே அந்த கப்பலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். 36 மணி நேரத்துக்கு பிறகுதான் காற்று கொஞ்சமா குறைய தொடங்கினது. 20-25 ஸ்பீடுல காற்று அடிக்கும் போது உடன் வேலைக்காரர்களுடைய கையில கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி தன் அறைக்கு கடந்து போயிருக்கிறான். 36 மணி நேரம் நின்ற மனுஷன் என்ன செய்வார் என்று நினைக்கிறீர்கள்? உடனே போய் படுத்து கொள்ளத்தான் வேண்டும். அவர் என்ன செஞ்சார்னா, சரீரத்துல பெல்லாம் இருக்கு, நான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு செலுத்தணும், இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் என்ன கொண்டு என்னோட கப்பல் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி வழக்கமாய் அவர் ராஜாமத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை 1 மணி நேரம் செய்து முடித்த பிறகுதான் 37 மணி நேரம் தாண்டின பிறகுதான் அவர் படுக்கையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருக்கிறார். இவர் இந்த காலத்துல இப்படி கடினமான சூழ்நிலையிலையும் தன் சரீர பலவீனத்திலையும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதித்ததின் நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன், வரும் காலங்கள்ல
பிரியமானவர்களே, இதை காட்டிலும் கிருபையா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு கர்த்தர் நடத்துவார். வருங்காலத்துல ஜெபிக்க முடியாத ஒரு ஜெபிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல நிற்கும் போது நாம் ஏற்கனவே ஜெபித்த ஜெபங்களால, ஜெப அனுபவங்களால நாம் அந்த போகிற இடத்துல நிற்கும்படி கர்த்தர் நம்மை இரக்கத்தோடு நடத்துவார். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, காற்றுள்ள போது தூற்றிக்கொள் என்று சொல்லி. எசாயா தீர்க்க தரிசன நூல் அப்படித்தான் சொல்கிறது. உன் ஆண்டவர் அருகில் இருக்கும் போதே அவரை பற்றி பிடித்துக்கொள். அவரை தேட வாய்ப்புள்ள போதே தேடி அவருடைய அருகிலே வா என்று சொல்லி. இப்படி நாம் இந்த காலத்துல செய்வோம் என்று சொன்னார், வருங்காலத்துல துக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஜெபிக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி துக்கப்பட வேண்டிய தேவையில்லை. உள்ளத்துக்குள்ள ஜெபிக்கலாம். உதடு மற்றவர்களுக்கு முன்பாய் ஜெபித்தாதானே பிரச்சனை. அப்படி உள்ள இடங்கள்ல, நம்ம ஜெபிக்க வாய்ப்பில்லாத இடங்கள்ல, ஜெபம் பண்ணுவதற்கு தடை உள்ள இடங்கள்ல உள்ளத்தால ஜெபித்த அனுபவம் இருக்கிறது. உள்ளத்தால ஜெபித்து இன்னும் கிருபைகளை பெற்று எந்த இடத்திலே நிற்க பண்ணும்படி கர்த்தனமே நடத்துவார். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமான கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை இவர்களுக்கு கர்த்தர் செய்வீராக. நன்மை செய்து இவர்களை வழி நடத்துவீராக. இந்த காலத்துல நல்ல விருப்பத்தோடு ஜெபிக்க இவளை பலப்படுத்துவீராக. ஒரு பலவீனத்துல இருந்து கொண்டு என்னால ஜெபிக்க முடியலே என்று துக்கப்படுகிறவர்களை ஆண்டவர், அவங்க துக்கத்தை அறிகிறவர், அவங்க இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை அறிகிறவர், அவர்களை நீர் பலப்படுத்துவீர் என்று நான் அறிந்திருக்கிறதை இவர்களும் அறிந்து கொண்டு தாழ்வு மனப்பான்மையோடு அல்ல, என்னால முடியாத பட்சத்திலையும் நான் ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு விடுகிறத ஜெபமாய் என் தேவன் ஏற்றுக்கொண்டு எனக்கு நல்ல விடுதலையை தருவார், என் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தருவார் என்கிற அந்த உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் இவர்கள் காணப்பட கர்த்தர் இவர்களை நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.